ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கு நல்ல கிறிஸ்பியாக பொசு பொசுன்னு இருக்கக்கூடிய டீ கடை ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் எந்த கப்பால் நம்ம மாவு அளந்து எடுக்க போகிறோமோ அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இந்த தண்ணியை கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த தண்ணி கூடயே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பின்னதாங்க நம்ம மாவு சேர்க்கணும். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது டீ கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா மைதா மாவு சேர்த்து செய்வாங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், அல்லது பாதி அளவுக்கு மைதா பாதி அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தும் இந்த ரெசிபி செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற அளவில் தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு போண்டா மாவு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக முந்திரியும் தேங்காயும் வறுத்து சேர்க்க போகிறோம். இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி அடித்து குழப்பிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் விட்டு கூட வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக உடச்சி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம வாயில் கடிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். லைட்டாக அந்த கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவோடு சேர்த்துடுங்க. இதில் முந்திரி பருப்பு இல்லைன்னா வெறும் தேங்காய் மட்டும் கூட வறுத்து சேர்க்கலாம். இப்போ இது கூட கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டு இது ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறும்போது தான் மாவு நல்லா சாஃப்டாகிட்டு நமக்கு எடுத்து இடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியாகவும் வரும். மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து வச்சுட்டு இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் ஊற வைக்க போகிறோம். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுவும் அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம போண்டாவை பொரிக்க போகும்போது இந்த ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ரவை நல்லா அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு ஊறி இருக்க பாருங்கள். இப்போ இதை நம்ம அந்த ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ரவை சேர்க்கும்போது நல்ல ஒரு முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மாவை கலந்து விடுங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கலந்து வச்சதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு நல்லாவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க, அல்லது ரொம்பவே தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்துட்டு இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எண்ணெயில் கிள்ளி போட்டுக்கலாம். அப்படி கையில் போடுறதுக்கு சரி வராதுன்றவங்க ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால மேலே சட்டுன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஆனால் இது கொஞ்சம் கூட எண்ணெய் உறிஞ்சாது. இதை நீங்கள் போடும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் போடுங்க. ஏன்னா இது வெந்து வரும்போதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வெந்து வரும். அதனால் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மிதமான தீயிலே வேகட்டும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா பந்து மாதிரி உப்பி வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் வச்சுருக்கலாங்க, கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தேங்காயும் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் இது ஒரு 2 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ இதை திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வேக விட்டுக்குங்க. இதை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சாதான் ஒரே ஈவனாக கலராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பக்கமே அந்த மாவோட வெயிட்டில் அப்படியே இருக்குங்க இது.
அதனால் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக, கொஞ்சம் கூட எண்ணெய் உறிஞ்சாத நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இதே ரெசிபி எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் குழிப்பணியார சட்டியில் குழிப்பணியாரமாகவும் சுட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரான புசு புசுன்னு நம்மளோட டீ கடை இனிப்பு போண்டா ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.